Unit 3 Office Applications 1 Part 6 Common Tools and their Applications la Mailings மட்டும் பார்ப்போம். Next mailings பார்ப்போம். இதில் என்னென்ன இருக்கு? Mail merge, labels, envelope addressing. What is called mail merge? An important tool which helps to merge different recipients' addresses to a common letter. அதாவது பெறுநர்கள் addresses அதுதான் different recipients addresses னு சொல்றோம். அந்த பெறுநர்கள் address-ஐ ஒரு பொதுவான லெட்டருக்கு merge பண்ணி கொடுக்கறதுக்கு தான் mail merge யூஸ் பண்ணுவோம். MS Word பொறுத்த வரைக்கும் mailings ஆப்ஷன்ல இருக்கு. Then tools-ல mail merge wizard-ல இருக்கு, writer-ல. It is used for mass mailing. So நிறைய அனுப்பணும் பெறுநர்கள் அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா இதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். Mail merge is effected by following 6 steps. அப்ப இந்த mail mergeங்கிறது எப்படி பண்றது? ஒரு 6 ஸ்டெப்ல இதை பண்ணி முடிக்கலாம். இந்த क्वेश्चनனும் எக்ஸாம்ல both in theory and in practical அதுல கேட்கப்படும். தியரியா கேட்கும்போது நம்ம what is mail merge அதெல்லாம் சொல்லுவோம். whereas practicalா கேட்கும்போது அதனோட ஸ்டெப்ஸ் எப்படி merge பண்றதுங்கிறத பார்க்கணும். ஆனா அந்த mail merge பண்ணி கொடுக்கிற அந்த ஸ்டெப்ஸ் வேர்டுல வேற மாதிரியும் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரெண்டா இருக்கும் ரைட்டர்ல. பட் ஜென்ரலா தியரிக்கு கொஸ்டின் கேட்கும்போது இப்ப நான் சொல்ற ஸ்டெப்ஸை மட்டும் எழுதினாலே போதும் ரெண்டுத்துக்கும் காமனா. வேறஸ் பிராக்டிக்கல்ங்கும் போதுதான் உங்களுக்கு அது டிஃபர் ஆகும் கொஞ்சம். அதை நம்ம பிராக்டிக்கல் புக்ல இருந்து படிச்சுக்கலாம். Steps to follow. Prepare a letter leaving blank space in to address. So from to போட்டு தான் லெட்டர் ஆரம்பிப்போம். ஃப்ரம்ல நம்ம அட்ரஸ் அடிச்சிருவோம். அந்த டூங்கிறதுக்கு அப்புறமா blank space-ஐ விட்டுறணும். ஏன்னா நம்ம merge பண்ண போறோங்கிறதுனால. Prepare a list of addresses and save it. So எந்த ரெசிபியன்ட்டுக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்களோட அட்ரஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு லிஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். Insert the fields of the addresses in the letter. So என்னென்ன ஃபீல்டு அந்த அட்ரஸ்ல இருக்கோ அந்த ஃபீல்டை முதல்ல இன்சர்ட் பண்ணணும். Merge the addresses with the letter. அதுக்கப்புறமா அந்த ரெசிபியன்ட் அட்ரஸஸை லெட்டரோட merge பண்ணணும். Edit individual letters. Merge பண்ணதுக்கு அப்புறமா தனித்தனியா ஒரு அட்ரஸோட அந்த காமன் லெட்டர் நமக்கு எடிட் பண்ணி காமிக்க முடியும். சோ இந்த ஸ்டெப்ஸை எழுதினாலே போதும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. இதுல ஒரு இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம என்னன்னா we can either follow the options directly in the mailings menu. So வேர்டுல mailings அப்படிங்கிற மெனுலயே வரிசையா சப் மெனுல ஒன்னொன்னுக்கான ஆப்ஷனும் இருக்கும். அதை டைரக்டா நாம யூஸ் பண்ணியும் மெயில் merge பண்ணலாம். அப்படி இல்லைனா follow the step by step wizard. Step by step wizard பயன்படுத்தியும் merge பண்ணலாம். ஆனா ரைட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த step by step wizard மட்டும்தான் இருக்கு. நீங்க இப்ப பாக்குற பிக்சர்ல அந்த from to போட்டிருக்கு. டூக்கு அப்புறம் blank space இருக்கு. அதுக்கப்புறம் லெட்டர் இருக்கு. ஆனா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ mail merge wizard. சோ இது ரைட்டர்ல இருந்து எடுத்திருக்கு. As I said earlier, வேர்டுக்கும் ரைட்டருக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அது நம்ம பிராக்டிக்கலா பண்ணும்போது அது நமக்கு தெரிய வந்துடும். சோ இது ரைட்டர்ல உள்ள அந்த மெயில் mergeக்கான அந்த விண்டோவை தான் நான் இப்ப இங்க போட்டிருக்கேன். இதே இப்ப கீழே பாத்தீங்கன்னா இது வேர்டுல மெயிலிங்ஸ் அது கிளிக் ஆயிருக்கு.
அதுக்கு கீழே சப்மெனூஸ் வரிசையா காமிக்குது. என்னென்ன காமிக்குதுன்னா கிரியேட், ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ். அந்த ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்ல செலக்ட் ரெசிபியன்ட்ஸ், எடிட் ரெசிபியன் லிஸ்ட், அதுக்கப்புறம் ரைட் அண்ட் இன்சர்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அதை இன்சர்ட் பண்ணு, இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா ப்ரீவியூ பண்ணலாம், ப்ரீவியூ ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இண்டிவிஜுவல் லெட்டரா அது ஃபினிஷ் ஆகி நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் லேபிள். வாட் இஸ் கால்ட் லேபிள்? Label feature is an excellent tool in Word or Writer to print a sheet of labels with the same address, or to print a sheet of labels with different addresses. So ஒரே ஃப்ரேம் அட்ரஸா இருந்துச்சுன்னா அது ஒரு லேபிள் ஃபுல்லா எத்தனை தடவை வேணும்னாலும் அதை பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு அதை பீல் பண்ணி, அதாவது அதை கிழிச்சு எடுத்து இப்படி ஒட்டிக்கலாம். இது ஒரு விதம். இன்னொன்னு, to print a sheet of labels with different addresses, different recipient addresses ஒரு லேபிள்ல பிரிண்ட் பண்ணி அதை ஒன்னொன்னா எடுத்து ஒரு கவர்ல எடுத்து ஒட்டிடலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த லேபிள் ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயிலிங்ஸ்ல கிரியேட் கொடுத்து லேபிள்ஸ் அப்படின்னு போகலாம் வேர்டை பொறுத்த வரைக்கும். இதே ரைட்டரா இருந்தால் ஃபைல்ல நியூ அப்படின்னு போய் லேபிள் ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது to print the same address. Steps to follow for printing the same address. ஒரே அட்ரஸையே பிரிண்ட் பண்றதுக்கு லேபிளா என்ன பண்ணணும்? Type the content of the label. Select full page of the same label. Set the width and height of the label. Set the number of labels across and down. So இப்போ விண்டோல வந்துருச்சு பாருங்க. அப்ப இது எதுக்கு? சேம் அட்ரஸ், பெல்லாக்ஸ்மி பிரசுரம் அப்படின்னு போட்டு அந்த அட்ரஸே எல்லா லேபிள்லயும் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல கண்டென்ட்டை லேபிள் கிரியேட்னு போய் என்ன நமக்கு அட்ரஸ் வேணுமோ அதை மட்டும் அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபுல் பேஜ் ஆஃப் த சேம் லேபிள்ங்கிற ஆப்ஷனை எடுத்து கொடுக்கணும். தென் எந்த அளவுக்கு அந்த லேபிள் வேணும், ஏன்னா நம்ம அட்ரஸை பொறுத்து இருக்கு. ஸோ விட்த் அண்ட் ஹைட் அதை நம்ம செட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஹரிசான்டலா அந்த பேஜ்ல என்ன பேப்பர் சைஸ் எடுக்கிறோமோ அந்த பேப்பர் சைஸுக்கு ஹரிசான்டலா எத்தனை காப்பீஸ் ஆஃப் லேபிள்ஸ் விழணும், அதே மாதிரி வெர்டிகலா எத்தனை ரோஸ் ஆஃப் காப்பீஸ் கீழே விழணும். ஸோ அக்ராஸ் அப்படின்னா ஹரிசான்டலா, டவுன் அப்படின்னா கீழே. ஸோ அதையும் செட் பண்ணிட்டா நமக்கு சேம் அட்ரஸ் லேபிள்ஸா பிரிண்ட் ஆகி வந்து. இப்ப ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ ஃபார் பிரிண்டிங் டிஃபரண்ட் அட்ரஸஸ். மெயில் மெர்ஜ்ல லேபிள்ஸ்னு டைரக்டா எடுக்கணும் இதை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா செலக்ட் லேபிள் வெண்டார்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், அதுல போய் நீங்க எவரி யூஎஸ் லெட்டர் அப்படிங்கறத ஆப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செலக்ட் ப்ராடக்ட் நம்பர். ப்ராடக்ட் நம்பர் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு சிலதுல ஈஸி பீல் ஃபார் அட்ரஸஸ் அப்படின்னு இருக்கும், சிலதுல இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்பர்னே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னன்னா 2-3 லேபிள் அக்ராஸா வரணும் அப்படிங்கிற அர்த்தம் அது. ஸோ அதை எடுத்து ஓகே நம்ம சொன்னதுக்கு அப்புறமா ரெசிபியன்ட் லிஸ்ட், இது எப்பவும் போல டைப் நியூ லிஸ்ட் அதுல போய் அடிச்சு சேவ் பண்ணி வச்சுக்கணும் அட்ரஸை. அப்புறம் செலக்ட் த ஃபார்மேட் ஆஃப் த ரெசிபியன்ட் அட்ரஸ். எந்த விதத்துல ஃபார்மேட், அதாவது நேம் என்ன வரணும், சிடி என்ன வரணும், அந்த ஃபார்மேட்டை செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அப்டேட் லேபிள்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் அப்டேட் பண்ணிக்கணும். அண்ட் ப்ரீவியூ த ரிசல்ட்ஸ், ப்ரீவியூ பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லேபிளும் வெவ்வேறு அட்ரஸ் இருக்கு பாருங்க. ஸோ இது பிரிண்டிங் டிஃபரண்ட் அட்ரஸஸ். முன்னாடி பார்த்தது
சேம் அட்ரஸை பிரிண்ட் பண்ணது. ஸோ இது ரெண்டுமே தியரிக்கான ஸ்டெப்ஸா கொடுத்து காமிச்சிருக்கு. ஆனா பிராக்டிக்கல்னு பண்ணும்போது நம்ம இன் டீடைல் பார்க்கணும். ஸோ அது எல்லாமே ஸ்டெப்ஸ் உங்களுக்கு as I said ப்ராக்டிக்கல் புக்ஸ்ல இருக்கு. இது தியரி போர்ஷனுக்கு. ஸோ இதை மட்டும் எழுதினாலே தியரி போர்ஷனுக்கு போதும். how will you create a label அப்படின்னு கேட்டா இப்படி எழுதினாலே போதும். இப்போ envelopes. What is called envelope? Envelope is a feature that allows us to easily create and print envelopes based on the addresses we insert. So, from address ஒண்ணுதான், whereas recipient addresses மாறும். அதை ஈஸியா கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இந்த envelope. அப்ப இந்த envelope அப்படிங்கறத கிரியேட் பண்றதுக்கு எங்க போகணும்? மெயிலிங்ஸ்ல கிரியேட்ல போய் envelopeனு கொடுக்கலாம். இது வேர்ட்ல. ரைட்டரை பொறுத்த வரைக்கும் இன்சர்ட்ல envelope அப்படிங்கிற ஆப்ஷனை எடுக்கணும். அப்ப இந்த envelope அட்ரஸிங் அந்த merge பண்றது எப்படி அப்படிங்கிற ஸ்டெப்ஸை இப்ப பார்ப்போம். Set the size of the envelope. ஏன்னா நம்ம என்ன சைஸ் ஆஃப் த envelope யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அங்க நிறைய சைஸஸ் இருக்கும். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா set the font for delivery and return address. டெலிவரி அட்ரஸ்ங்கிறது recipient addresses. return addressங்கிறது from address. ஸோ அதுக்கான ஃபாண்ட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிக்சர்ல வருது பாருங்க, envelope அப்படின்னு போட்டு அடுத்த டேப் ஃபார்மேட் அப்புறம் பிரிண்டர்னு இருக்கு. கீழே பார்த்தா அட்ரஸஸ், அதுல பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து எந்த பொசிஷன்ல, டாப்லேருந்து எந்த பொசிஷன், சென்டர் பொசிஷன் என்னென்ன, சைஸ் என்ன எல்லாமே இருக்கு. ரைட் சைட்ல ஃபார்மேட்டுன்னு இருக்கு. அதுல போய் நம்ம ஃபாண்ட்டையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தா கீழே ஒரு பிக்சர் காமிக்குது பாருங்க, அந்த சைஸுக்கு நமக்கு envelopeனுடைய ப்ரீவியூவா காமிக்கும். Set the position for sender and addressee. யாருக்கு அனுப்புறோமோ அதுக்கு பேர் தான் addressee, பெறுபவர். Prepare the list of addresses. Insert the fields and merge. Edit individual envelopes. எப்படி individual letters நம்ம எடிட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்க. இப்ப அந்த individual letterல ஒரு லெட்டர்னுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு வந்திருக்கு. ஸோ மேல லக்ஷ்மி பிரசுரம் திருச்சி 2ன்னு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மெசர்ஸ் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் சென்னை 28. அப்ப இந்த சைஸ் envelopeல டு அட்ரஸ் இந்த இடத்துல உட்காரும், ஃப்ரம் அட்ரஸ் மேல இருக்கும். இது அமெரிக்கன் மெத்தட்ங்கிறதுனால அந்த மாதிரி envelope தான் நம்ம சூஸ் பண்ணி பண்றோங்கிறதுனால அந்த ஃப்ரம் அட்ரஸ்ங்கிறது எப்பவுமே மேல தான் இருக்கும்.